அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஓடுவது. இது குழந்தைகள் விளையாட்டானாலும் நமது வாழ்க்கையின் ஓட்டம் வயதின் அளவு ஆகிறது. வயதால் வயோதிகம் வருவது சகஜம்தானே. ஓடும் நீரையும் பார்க்கலாம், வழிந்தோடும் பாலையும் பார்க்கலாம். நீர் தன்னிறைவு அடைகிறது, பால் மதிப்படைகிறது. ஓடி விளையாடு பாப்பா என்றார் மகாகவி. குழந்தைகள் தொடங்கும் ஓட்டம் ஒரு பந்து போல ஓடிக்கொண்டே இருந்தால்தானே ஒலிம்பிக் வெற்றியாகும். சோர்வுகள் வரலாம், தளர்வும் ஏற்படலாம். ஆனால் மனதை அதில் ஈடுபடுத்தாமல் வெற்றிகளையே தேடுவோம். ஓடும் சூரியன் சந்திரன் காலத்தின் கணிப்புகளை கூறுவது இயற்கையாகிறது. விடியும் காலம் நமக்கு மட்டுமல்ல, உதிக்கும் சூரியன், உதயமாகும் நிலவு என்பது விடியும் காலந்தானே நமக்கு தெரிவது போல் ஓடும் வாழ்க்கையும் நம்மால் நிர்ணயமானால் நிம்மதிக்கு குறை இருக்காது. கொட்டும் அருவி, ஆடும் மயில், துள்ளி விளையாடும் புள்ளிமான் பார்ப்பதற்கு மட்டும் அழகல்ல, ரசிப்பதற்கும் நல்ல ரசனைதான். ஓடி விளையாடுவது, ஒளிந்து விளையாடுவது பழைய காலம் ஆனாலும் ஓடிய காலங்கள் உண்மைகள் தானே. நீ சொல்வதை நீயே கேட்காவிட்டால் ஓடும் காலங்களை எதில் கடக்கப் போகிறாய்? சொன்ன சொல்லும் கட்டிய சாதமும் எத்தனை நாளைக்கு என்பார்கள் முன்னோர்கள். ஓட்டுநர் திறமையால் பயணங்கள் இனிக்கும். நீ ஓடி வந்த பாதைகளை நினைத்தாலே இனிக்கும். டவுன் பஸ் ஊருக்கு ஊர் நின்றாலும் பயணிகள் பலன் அடைவது போல் நாம் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் தான் என்று முரண்பாடாக கூறினால் எப்படியாகும்? ஓடைகள் ஆனாலும் நீர் சலசலத்து செல்வது போல் ஓட்டிய காலங்கள் என்று சலித்து கொள்ளாமல் ஓட்டும் படகுக்காரனாகவும் இருப்போம். ஓடும் ஆறுகளைப் போல் அமைதியாக, அன்பாக ஓட்டுவோம், வெற்றியும் பெறுவோம். இப்படிக்கு ஆர் சாந்தா பார்த்திபன்.